வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 8 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 3 ஹெல்த் த அல்டிமேட் ட்ரெஷர். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. ஹவு டு வி நோ தட் வி ஆர் அன்வெல்? நமக்கு வந்து எப்படி தெரியும் நம்ம வந்து நல்லா இல்லை, நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படிலாம் தெரியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் பாடி யூஸ்வலி ஒர்க் இன் எ சர்டைன் வே டு கீப் அஸ் ஹெல்தி. நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் வேல ஒர்க் ஆகிட்டு நம்ம பாடியை வந்து நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கு. வென் வி ஃபீல் அன்வெல், எப்போ நம்ம வந்து அன்வெல்லாக ஃபீல் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, இட் மீன்ஸ் சம்திங் இன்சைட் அஸ் மே நாட் பி ஒர்க்கிங் இட் இஸ் ஆஸ் இட் ஷுட். நம்மளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ நமக்குள்ளே இருந்துட்டு நம்மளை வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ண விடாமல் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு அப்போ வந்து அன்வெல் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, we may have some symptoms such as pain, body pain, headache, stomach pain, something it may be pain, tiredness, நம்ம பாடி வந்துட்டு டயர்டாக இருக்கும், ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண முடியாது. டெய்ஸினஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மயக்கமாக கிடினஸாக இருக்க மாதிரி இருக்கும். Signs like fever, rash, high blood pressure and swelling that are indicate as well as we are unwell. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் இருக்கும், நம்ம பாடியில் வந்து ரேஷஸ் ரெட் கலராக வந்து செவந்து போகிறது, ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்வெல்லிங் வீக்கங்கள் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதோட இண்டிகேஷன்னா நம்மளோட வந்து அன்வெல். இதில் எது இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஃபிட்டாக இல்லைன்னு அர்த்தம். ஃபீவர் இருந்தாலும், ரேஷ் இருந்தாலும், பிளட் ப்ரெஷர் இருந்தாலும், ஸ்வெல்லிங், டெய்ஸினஸ், டயர்டு, பெயின், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட வந்துட்டு we are unwell. The symptoms is that we feel like pain, while the signs is something that can be seen in the measured high body temperature when we have fever. This help doctor understand to me what might be make us unwell. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸில் எது வந்து இருந்தாலுமே வந்து நம்ம வந்து டாக்டர் வந்து என்ன அனலைஸ் பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அன்வெல் அப்படி சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவார். ஸோ இந்த சிம்டம்ஸ் எதுவாக இருக்கலாம், ஃபீவராக இருக்கலாம், பெயினாக இருக்கலாம். ஃபீவர்னால் எதை சொல்வோம், நம்ம பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறது தான் வந்து நம்ம ஃபீவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் இருக்கிற சிம்டம்ஸ் எது இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அன்வெல். நம்ம ப்ரீத்திங் வந்துட்டு நார்மலாக இருக்கணும், நம்ம பாடி வந்து டயர்டு இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து வெல்பீயிங்னு சொல்ல முடியும். டிசீஸ் 3.4 டிசீசஸ். வாட் ஆர் த காசஸ் அண்ட் டைப்ஸ்? டிசீஸை எதை வந்து காஸ் பண்ணுது, அதாவது நோய் வர காரணம் என்ன, அதோடைய டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எ டிசீஸ் இஸ் எ கண்டிஷன் தட் அஃபெக்ட் த நார்மல் ஒர்க்கிங் ஆஃப் த பாடி அண்ட் மைண்ட். டிசீஸ்ன்றது ஒரு கண்டிஷன், நம்ம பாடியும் மைண்டையும் ப்ராப்பராக ஒர்க் பண்ண விடாமல், நார்மல் ஒர்க்கை பண்ண விடாமல் இருக்கிற ஒரு கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்வோம்னா டிசீஸ்னு சொல்லுவோம். இட் கேன் ஹேப்பன் வென் ஒன் ஆர் மோர் ஆர்கன்ஸ் ஆர் ஆர்கன் சிஸ்டம் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. இது வந்து எதனால் நடக்கலான்னா ஒன் ஆர் மோர் ஆர்கன், ஒரு ஆர்கனோ இல்லை நிறைய ஆர்கனோ வந்து ஆர்கன் சிஸ்டமோ சேர்ந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அதோடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு டிசீஸால் அஃபெக்ட் ஆகலாம். Some diseases are caused by germs like bacteria, virus, fungi, worms, or even by protozoa, single-celled organisms. ஸோ இந்த டிசீஸ்க்கான காசிட்டிவ் ஏஜென்ட் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். லாஸ்ட் லெசனில் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தோம், அதோடைய பெனிஃபிட் அண்ட் ஹார்ம்ஃபுல் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். பெனிஃபிட்லாம் நிறைய பார்த்துருக்கோம், ஆனால் ஹார்ம்ஃபுல்லாம் என்னென்னா டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும்தான் நம்ம வந்து ஜெர்ம்ஸ்னு சொல்வோம். எல்லா மைக்ரோ ஆர்கானிசத்தையும் நம்ம வந்து ஜெர்ம்ஸ்னு சொல்ல மாட்டோம். பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்துட்டு நம்ம ஜெர்ம்ஸ்னு சொல்ல முடியாது. டிசீஸ் காசிங் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம் மட்டும்தான் நம்ம வந்து ஜெர்ம்ஸ்னு சொல்ல முடியும். அதில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸஸ், ஃபங்கை, வார்ம்ஸ் ஆர் ஈவன் புரோட்டோசோவா. புரோட்டோசோவானா எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ். நம்ம லாஸ்ட்டு லெசனில் பார்த்தோம், புரோட்டோசோவாலாம் பார்த்துருப்போம். These disease causing organisms are called pathogen. நம்ம எதை பேத்தோஜன்னு சொல்லுவோம், எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், புரோட்டோசோவன்ஸ், இட் மே ஈவன் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்கானிசத்தால் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் ஆச்சுன்னா அந்த ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பேத்தோஜன். டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் பேத்தோஜன். ஸோ ஒரு நோயை உண்டாக்குற மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பேத்தோஜன்னு சொல்லுவோம். Other diseases may not result from the poor nutrition or unhealthy lifestyle. ஸோ இந்த பேத்தோஜனால் மட்டும், அந்த ஜெர்ம்ஸால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருமா, டிசீஸ் வருமானா கிடையாது. நம்மளுடைய புவர் நியூட்ரிஷன், ப்ராப்பராக வந்து நம்ம நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கல, நம்மளுடைய அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நம்ம வந்துட்டு க்ளீனாக இல்லாமல் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து அன்ஹெல்தியாக இருக்குது, அந்த கண்டிஷன்லேயே வந்து நமக்கு வந்து சம் டிசீசஸ் வந்து வரலாம். சம் டிசீசஸ் லாஸ்ட் ஃபார்
short time while other can continue for long time. It need regular treatment or care. சில டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்போவே போயிடும். சில டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம பாடியிலே வந்து அப்படி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ்லாம் வரும். நமக்கு ஸ்கூல் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், ஒரு 10 to 15 டேஸில் வந்து ரெக்கவர் ஆகிடும். திரும்ப அது வந்து வராது. மேக்ஸிமம் அது அதே சிக்கன் பாக்ஸ் வந்து திரும்ப வராது. மம்ஸ், மீசல்ஸ் அந்த மாதிரி திரும்ப வரலாமே தவிர சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி வராது. அது வந்து ஷார்ட் டைம் டிசீசஸ். சம் டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா HIV, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் டைமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி ப்ரொலாங்டாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். The diseases can be grouped into 2 major groups based on their causative and how they are spread. டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டிசீசஸில் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்சன் கிட்டேருந்து, இன்ஃபெக்டட் பர்சன் கிட்டேருந்து இன்னொரு ஹெல்தி பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பர்சன் இன்ஃபெக்ட் ஆன பர்சனுக்கு மட்டுமே அஃபெக்ட் ஆச்சு, அது இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகலை அப்படின்னா அதை நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், சம் டிசீசஸ் லைக் கேன்சர், டயபிட்டிஸ் ஆர் ஆஸ்தமா ஆர் நாட் காஸ்ட் பை த பேத்தோஜன். ஸோ இந்த கேன்சர், டயபிட்டிஸ், ஆஸ்தமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கானிசமோ அதை வந்து காஸ் பண்ணாது. These are not caused by pathogens. மைக்ரோ ஆர்கானிசத்தில் வந்து இது வந்து காஸ் ஆகிறது கிடையாது. And do not spread one person to another person. They are usually linked to lifestyle and diet and or even environment. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பர்சன் கிட்டே இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இருந்து ஹெல்தி பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் வந்து காசு ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோடைய லைஃப் ஸ்டைல். இப்போ டயபிட்டிஸ் அதிகமாக ஏன் வருதுன்னா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுக்கிறதுனாலையும், ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டும் ஆயில், ஃபேட் அந்த மாதிரி இருக்க ஃபுட்டை வந்து அதிகமாக எடுக்கிறதுனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் வரும். இது வந்து ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிகபிள் டிசீசஸ். கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ்ட் பை த பேத்தோஜன். இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, வைரஸ் அது மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ். தே கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். எக்ஸாம்பிள் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ் டைஃபாய்ட், டெங்கு, ஃப்ளூ, சிக்கன் பாக்ஸ், COVID-19. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துட்டு இன்ஃபெக்டட் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த மாதிரி டிசீஸஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகுது. ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிற டிசீஸஸ் தான் வந்துட்டு நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு வந்து பாக்டீரியாவால் ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ், டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், ஃப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு கம்யூனிகபிள் ஆகும். COVID-19 வந்து பார்த்திங்கன்னா வைரஸ். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரசைட்டாலோ இல்லை மைக்ரோ அதாவது பாக்டீரியா, வைரஸால் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து பாக்ஸ் வைரஸால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இது வந்து எப்படிலாம் வந்துட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இவர் தான் வந்துட்டு இன்ஃபெக்டட் பர்சன், இவர் வந்து ஹெல்தி பர்சன். இந்த ஹெல்தி பர்சன் வந்து எப்படி வந்து இன்ஃபெக்டட் பர்சனால் அஃபெக்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த டைரக்ட் கான்டாக்ட். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன் வந்துட்டு சப்போஸ் TB அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை டயேரியா அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுடைய ஹேண்டை வந்துட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் அந்த ஹேண்டில் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேட் ஆயிருந்தால் இந்த ஹெல்தி பர்சன் ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்க இன்ஃபெக்ஷன் இவருக்கும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். த்ரூ த ஏர் மூலமாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஃபிங், ஸ்னீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவருடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து ஏரில் ஸ்ப்ரெட் ஆகும். சேம் ஏரை வந்துட்டு ஹெல்தி பர்சனும் வந்து ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆவார். இன்டைரக்ட் கான்டாக்ட், இவங்க யூஸ் பண்ண கிளாத்தை, அவங்க யூஸ் பண்ண பிளேட்டு, வாட்டர் பாட்டில், கிளாஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு இவங்களும் சேமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். த்ரூ த ஃபுட்டு வந்து கண்டாமினேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மோஷன், யூரின் அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல், அதாவது ட்ரைனேஜ் ஐட்டம்லேருந்து அதாவது ட்ரைனேஜ் அதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும், அங்கே இருக்க ஃபுட்டு அந்த தண்ணி எடுத்து ட்ரைனேஜ் வாட்டரோட நல்ல வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக வந்துட்டு அதே தண்ணி எடுத்து சமைக்கும் போது ஃபுட் அஃபெக்ட் ஆகலாம். ட்ரிங்கிங் வாட்டரில் ட்ரைனேஜ் மிக்ஸ் ஆகும்போது அதை எடுத்து குடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் மூலமாகவும் வந்து பர்சன் வந்து இன்ஃபெக்ட் ஆகலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன். சப்போஸ் இந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெங்கு மலேரியா அந்த மாதிரி இருக்குன்னா இந்த இன்ஃபெக்டட் பர்சனை கடிச்ச மஸ்கிட்டோ வந்து ஹெல்தி பர்சனை பைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்டட் பர்சன் கிட்டேருந்து ஹெல்தி பர்சனுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் அனிமல்ஸ் மூலமாக சம் இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ். ரேபிட் டாக்னா ரேபிஸ் வைரஸால் இன்ஃபெக்ட் பண்ண டாகோ இல்லை அதர் அனிமல்ஸோ வந்துட்டு நம்மளை வந்துட்டு பைட் பண்ணும்போது ஹெல்தி பர்சனை பைட் பண்ணும்போது இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து ஹெல்தி பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன். ஹெல்தி பர்சன் வந்து எப்படி வந்துட்டு இன்ஃபெக்டட் பர்சன்கிட்டேருந்து ஹெல்தி பர்சனுக்கு வந்து எப்படி இன்ஃபெக்ஷன் ட்ரான்ஸ்மிட் ஆகுது, அதுதான் வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் or method of transmission சொல்லுவாங்க. In recent years, non-communicable diseases like diabetes, heart disease and cancer have come more common in India. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா non-communicable disease, அதாவது ஒரு பர்சனை மட்டுமே அஃபெக்ட் பண்ணது, ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாத டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் அதை சொல்லலாம் பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ், ஹார்ட் அட்டாக், கேன்சர், இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வரும். இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு, அதாவது நிறைய வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. திஸ் இஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் லார்ஜ் சேஞ்சஸ் இன் ஹவு பீப்புள் லிவ் சச் அஸ் ஈட்டிங் மோர் ப்ராசஸ்டு ஃபுட், கெட்டிங் லெஸ் எக்ஸசைஸ் அண்ட் லிவிங் லாங்கர் லைஃப்ஸ். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆனதுனால பீப்புள் வந்து ப்ராப்பரான ஃபுட்டை வந்து எடுக்கிறது இல்லை, பேலன்ஸ் டயட் வந்து எடுக்கிறது இல்லை, டேஸ்டியான ஃபுட்டு, அதாவது வந்து ஜங்க் ஃபுட் வந்து அதிகமாக எடுக்கிறது, ஆயில் கண்டாமினேட்டான ஃபுட், அதுதான் ஆயில் அதிகமாக இருக்க ஃபுட் வந்து எடுக்கிறது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கிறது, அதாவது வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் சாப்பிட்டு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸசைஸே வந்து அதிகம் பண்ணாத இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து டெவலப் ஆகும். டுடே மோஸ்ட் ஆஃப் த டெத் இன் இந்தியா ஆர் காஸ்ட் பை நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கிற டெத்தில் வந்து நிறைய வந்து என்ன ரீசன்னால வந்து டெத் அதிகமாக அக்கர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸால் தான் வந்து டெத்தோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டூ டைப்ஸ் ஹெல்ப் அஸ் know how the disease spread and how to prevent them. இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் டிசீசஸ் வந்து பார்த்தோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ்னு ரெண்டு டைப் ஆஃப் டிசீஸ் பார்த்தோம். இதை பற்றின அண்டர்ஸ்டாண்ட் வந்து நமக்கு இருந்ததுன்னா எதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், எதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்ற நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாட்டர் ஃபுட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸை வந்து என்ன பண்ணோம், ப்ராப்பர் குக் பண்ணாலோ இல்லை வாட்டர் வந்து பாயில் பண்ணி குடித்தாலோ அதோடைய ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், கண்ட்ரோலும் பண்ண முடியும். How are communicable disease caused and spread? Communicable diseaseல எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி காஸ் ஆகுது? All communicable diseases are caused by the pathogen. எல்லா கம்யூனிகபிள் டிசீஸும் வந்து பார்த்திங்கன்னா பேத்தோஜன்ஸால் தான் வந்து காஸ் ஆகும். பேத்தோஜன்னா என்னென்னு பார்த்தோம், டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம் தான் வந்துட்டு பேத்தோஜன்னு பார்த்தோம். These pathogens can enter our body through the air we breathe or consuming contaminated food and water and more. ஸோ எப்படிலாம் அந்த பேத்தோஜன்ஸ் நமக்குள்ளே என்டர் ஆகும், ஒரு ஹெல்த்தி பர்சனுக்குள்ளே பேத்தோஜன் வந்து எப்படி என்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஏர். இன்ஃபெக்டட் பர்சன் வந்து ஸ்னீஸ் பண்ணாலோ காஃப் பண்ணாலோ ப்ராப்பராக வாயில் வந்து ஹேண்ட் கர்ச்சீப் வைக்காமல் ஸ்னீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்ககிட்ட இருக்க பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து கண்டாமினேட் ஆகும். சேம் ஏரை ஹெல்தி பர்சன் வந்து இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஃபுட்டு வந்து எப்படி கண்டாமினேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அதாவது ட்ரைனேஜ் மிக்ஸ் ஆன இடத்துல இருந்து விளையிற ஃபுட்டு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ட்ரிங்கிங் வாட்டரோட ட்ரைனேஜ் மிக்ஸ் ஆகிறது. ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா கண்டாமினேட் ஆகும். அது இல்லாமல் அதர் ரீசன்ஸ் மோர் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்செக்ட், அனிமல்ஸ், இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம ஈட் பண்ணும் போதோ இல்லை பைட் பண்ணும் போதோ, இன்செக்ட் வந்து நம்மளை பைட் பண்ணும் போதோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் ஹவு டூ தீஸ் பேத்தோஜன்ஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர்? இந்த பேத்தோஜன்ஸ்லாம் எப்படி எந்த மோடில் வந்துட்டு ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும்? ஒன் காமன் வே இஸ் த்ரூ ஏர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏர். when the infected person cough or sneeze or through the direct contact like shaking hands, indirectly by sharing personal items of the infected persons. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெத்தட்லலாம் வந்து ஷேர் ஆகலான்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி காஃபிங் அண்ட் ஸ்னீசிங், ஏரில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கான்டாக்ட் ஆகும்போது இன்ஃபெக்ட் ஆகலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக்கிங், சப்போஸ் வந்து ரன்னிங் நோஸ் இருக்கவங்கள அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்கக்கிட்ட இருக்க இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கும் வந்து கம்யூனிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் இன்டெரக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பென், இப்போ சப்போஸ் பென் எழுதிட்டு யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கண்டினியூஸாக வந்து ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்போ அவங்க யூஸ் பண்ண பெண்ணையும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை பஸ்ஸில் க்ரௌடட் ஏரியாவில் யாராவது ஸ்னீஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நின்னா என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
பர்சனல் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கம்யூனிகபிள் டிசீசஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த கண்டாமினேட்டட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் ஆர் ஃபுட். சில கம்யூனிகபிள் டிசீஸ் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலமாகவும் ஃபுட் மூலமாகவும் தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. சம் பேத்தோஜன்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்ப்ரெட் பை த இன்செக்ட் லைக் மஸ்கிட்டோ அண்ட் ஹவுஸ் ஃப்ளைஸ். தீஸ் இன்செக்ட் ஆர் கால்டு வெக்டர்ஸ். சில பேத்தோஜன்ஸில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மூலமாக, இன்செக்ட் லைக் மஸ்கிட்டோ அண்ட் ஹவுஸ் ஃப்ளை மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட் மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அதாவது அந்த இன்செக்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹவுஸ் ஃப்ளையோ இல்லை மஸ்கிட்டோவோ நம்ம என்ன சொல்லுவோம்னா வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா இதெல்லாம் வந்து மஸ்கிட்டோவால் ஸ்ப்ரெட் ஆகிறது. டைஃபாய்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஃப்ளைஸாலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா வந்துட்டு மோஷன் மேலே உட்காந்து இன்ஃபெக்டட் பர்சனோடைய மோஷனில் உட்காந்து ஹவுஸ் ஃப்ளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம் மேலே உட்காரும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மஸ்கிட்டோவும் ஹவுஸ் ஃப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா அந்த இன்செக்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். த இன்செக்ட் ஆக்ட் அஸ் எ வெக்டார். By understanding how disease spread, we can take a simple step to protect themselves and others. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்க, COVID-19 வந்தப்போ என்ன ஆகும், இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணாங்க, அவங்கள வந்துட்டு ஐசோலேட் பண்ணி வச்சாங்க. ஐசோலேட்னா தனிமைப்படுத்தி வைக்கிறது. தனிமைப்படுத்தி வச்சாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். Let us find to how these communicable diseases are spread and how we can prevent them. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலான்றத பார்க்கலாம். Check the information listed by the refer to the book. Activity 3.4. Let us find out. Grade 8 students are list some common communicable diseases in table 3.1 during the community camping and library survey. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி கேம்பிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.1 கொடுத்துருக்க சம் காமன் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் லைப்ரரிலையும் போயிட்டு அதை வந்து செக் பண்ணுங்கள். செக் த இன்ஃபர்மேஷன் லிஸ்டட் த ரெஃபர் டெக்ஸ்ட் புக் அண்ட் ட்ரஸ்டட் வெப்சைட் அண்ட் ஆஸ்கிங் யுவர் சயின்ஸ் டீச்சர். ஸோ இதெல்லாம் எதனால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரஸ்டட் வெப்சைட் நெட்டில் போய்ட்டு கரெக்டான ப்ராப்பரான வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சயின்ஸ் டீச்சரையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆட் மெனி மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ். இதில் எதெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். Study the table and think about what simple steps can help prevent each diseases. ஸோ சிம்பிள் ஸ்டெப்பை வந்து எடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டிசீஸையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒருத்தவங்ககிட்ட வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். டேபிள் 3.1 சம் காமன் கம்யூனிகபிள் டிசீஸ் அஃபெக்டிங் ஹியூமன். எதெல்லாம் வந்து காமன் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஹியூமன் வந்து அஃபெக்ட் பண்ணோன்னு பார்க்கலாம். டிசீசஸ் என்னென்ன டிசீசஸ், கேஷுவல் ஏஜென்ட், காசிட்டிவ் ஏஜென்ட் எது, எந்த ஆர்கானிசம்னால காஸ் ஆகுது, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எந்த சைட்டில் போய்ட்டு அஃபெக்ட் ஆகுது, சிம்டம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ப்ரிவென்டிங் மெஷர்ஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், காமன் கோல்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வந்து எந்த ஆர்கானிசம் வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தான் வந்து காரணம். எந்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணோன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணும். இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேசல் கன்ஜெக்ஷன் மூக்கடைப்பு, அண்ட் டிஸ்சார்ஜ் ரன்னிங் நோஸ் வந்து இருக்கலாம், சோர் த்ரோட் தொண்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கலாம், ஃபீவர், காஃப், பாடி ஏக், பாடி பெயின், ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், பாடி பெயினும் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலான்னா வாஷிங் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. யார் இந்த இன்ஃபெக்ஷனால் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த பர்சன் வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க அந்த ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நாட் ஷேரிங் த பர்சனல் ஐட்டம்ஸ். இவங்க யூஸ் பண்ண ஹேண்ட் கர்ச்சீஃப் அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட வந்து ஷேர் பண்ணக்கூடாது. கவரிங் த மவுத் அண்ட் நோஸ் வைல் ஸ்னீசிங் அண்ட் காஃபிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்னீஸ் பண்ணோம், காஃப் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருதுன்னா பாக்ஸ்ன்ற பாக்ஸ் வைரஸால் வரது தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ். இது எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ண பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கையும் ஸ்கின்னையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். மைல்டு ஃபீவர் இருக்கும். சிம்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஃபீவர், இட்சி, ஸ்கின் ரேஷஸ், பிளிஸ்டர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து லைட்டாக இருக்கும், ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இச்சஸ் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், பிளிஸ்டர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாயில்ஸ் மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் ஐசோலேஷன் ஆஃப் த பேஷண்ட் கவரிங் த மவுத் அண்ட் நோஸ் அண்ட் வேக்சினேஷன். ஸோ அந்த பேஷண்ட் யார் வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தி வைக்கணும். அந்த பேஷண்ட்டோடைய மவுத்தையும் நோஸையும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சேம் டைம் அந்த பர்சனை வந்துட்டு வேக்சினேட் வந்து பண்ணணும். மீசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீசல்ஸ் வைரஸால் வர ஒரு இன்ஃபெக்ஷன். ஸ்கின்னையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஃபீவர், சோர் த்ரோட், அதாவது ட்ரை த்ரோட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ரேஷஸ் வந்து அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்கு, இயர் அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி ரேஷஸ் வந்து இருக்கும்.
அவங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறது, தனிமைப்படுத்தி வைக்கிறது, கவரிங் த மவுத் அண்ட் நோஸ், அவங்க கிட்ட இருந்து வர டிஸ்சார்ஜ் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் கவர் பண்ணி வைக்கணும். மெயின்டைன் குட் ஹைஜீன் அண்ட் வேக்சினேஷன், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு ஒரு பிளேஸ் கொடுத்து ஐசோலேட் பண்ணி வச்சுட்டு ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேக்சினேட்டும் பண்ணணும். டியூபர்க்ளோசிஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிபின்னு சொல்லி காமனாக சொல்லுவாங்க. ஸோ டியூபர்க்ளோசிஸ் பாக்டீரியாவால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ்ன்ற பாக்டீரியாவால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் வந்து டிபி. எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸை தான் வந்துட்டு அது அஃபெக்ட் பண்ணும். இதோடைய சிம்டம்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஃப், ஃபீவர், ஃபெட்டிக், லாஸ் ஆஃப் appetite, நைட் ஸ்வெட்டிங். காஃப் தெரியும், ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபெட்டிக்னா ரொம்ப மயக்க வர மாதிரி லேசியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. லாஸ் ஆஃப் அப்படைட்னா என்னென்னா பசியே எடுக்காது. லாஸ் ஆஃப் அப்படைட்னா பசியை வந்து எடுக்காது. நைட் ஸ்வெட்டிங், நைட்டில் வந்து அதிகமாக வந்து ஸ்வெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் டிபி இன்ஃபெக்டட் பீப்புள், கவரிங் த மவுஸ் அண்ட் நோஸ் அண்ட் மெயின்டைனிங் த குட் ஹைஜீன், கெட்டிங் வேக்சினேட்டட். ஸோ என்னென்னலாம் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். அவங்களுடைய மவுத் அண்ட் நோஸை வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாலே நோஸ் அண்ட் மவுத்தை வந்துட்டு கவர் பண்ணணும். அண்ட் மெயின்டைனிங் த குட் ஹைஜீன், கெட்டிங் வேக்சினேட்டட், டிபி வேக்சின்ஸ் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட். எதெல்லாம் வந்துட்டு ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். இது எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபெட்டிக், இதோட சிம்டம்ஸ் வந்து ஃபெட்டிக், ஃபீவர், லாஸ் ஆஃப் appetite, நாசியா, வாமிட்டிங், ஜாண்டிஸ், பெயின் இன் அப்பர் ரைட் அப்டமன், ட்ரிங்க். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட சிம்டம்ஸ் வந்துட்டு ஃபெட்டிக்னா ஒரு மாதிரி டயர்டாக லேசியாக வந்து இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். தென் ஃபீவர் இருக்கும். லாஸ் ஆஃப் appetiteனா பசிக்காது. நாசியானா வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும், வாமிட்டிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ், மஞ்சள் காமால இருக்கும். பெயின் இன் அப்பர் ரைட் அப்டமன், லிவர் வந்து இருக்கிறது வந்து அதாவது ரைட் சைடில் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரைட் அப்டமனில் வந்து ஒரு பெயின் வந்து இருக்கும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிற எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ப்ராப்பராக வந்துட்டு ஃபுட்டை வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். வாட்டரை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகாதுன்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் வேக்சினேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் இன்ஃபெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலரா வந்து பார்த்திங்கன்னா காலரா பாக்டீரியாவால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இதுக்கான காசிட்டிவ் ஏஜென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியா தான் வந்துட்டு காலராவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இது எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டயேரியா அண்ட் டீஹைட்ரேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டயேரியா வந்து அக்கர் ஆகும். டீஹைட்ரேஷனாக வாமிட்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த பர்சனல் ஹைஜீன், அதாவது வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆன பர்சனை வந்துட்டு ஐசோலேட் பண்ணி வைக்கணும். அவங்கக்கிட்ட இருக்க வெளியில் போகிற அந்த வாமிட்டிங்கோ இல்லை மோஷனோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அந்த ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக கவர் பண்ணி வைக்கணும். தென் குட் சானிட்டரி ஹேபிட்ஸ், நம்ம சானிடேஷன்ஸ் அதாவது சரௌண்டிங்ஸ்லாம் க்ளீனாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்லி குக்டு ஃபுட் அண்ட் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் வேக்சினேஷன். நம்ம ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏரியாவில் வந்து யாருக்கோ ஒரு பர்சனுக்கு வந்து காலரா வந்திருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ஃபுட்டை வந்து குக் பண்ணியும் வாட்டரை வந்து பாயில் பண்ணியும் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷனும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டைஃபாய்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியாவால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். சால்மோனல்லா டைஃபின்ற பாக்டீரியாவால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு. இதையும் வந்து எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன். ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் மேக்ஸிமம் வந்து இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணும். ஹெட்டேக் இருக்கும், அப்டமினல் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வயிறில் வந்து இறைச்சல் இருக்க மாதிரி இருக்கும். ஃபீவர் அண்ட் டயேரியா இது எல்லாமே வந்து காமனாக இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த பர்சனல் ஹைஜீன் அண்ட் குட் சானிடேஷன் ஹேபிட், கன்சப்ஷன் ஆஃப் ப்ராப்பர் குக்டு ஃபுட்டு, அதாவது பர்சனல் ஹைஜீன், அதாவது மோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு வரும்போது என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து குக் பண்ண ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். வாட்டரையும் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வேக்சினேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அஸ்காரிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்மால், அதாவது புழுன்னு சொல்லுவாங்க, வார்ம்ஸால் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் வந்து அஸ்காரிஸ்ன்ற வார்மால் வரக்கூடியது தான் அஸ்காரிஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இது எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணும். இதனால் என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ் இன் ஸ்டூல்ஸ், நம்ம மோஷன் போகும்போது அதில் சின்ன சின்ன ஒயிட் கலர் வார்ம்ஸ் வந்து இருக்கிறத பார்க்கலாம். அது எல்லாமே அஸ்காரிஸ் வார்ம்ஸ். லாஸ் ஆஃப் appetite, அதாவது பசிக்காது. புவர் க்ரோத் வந்து அவ்வளோவா வந்து இருக்காது. என்ன தான் நம்ம ஹெல்தி ஃபுட் எடுத்துட்டாலும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷனை வந்து அந்த வார்ம்ஸே வந்து அப்டேக் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து புவராக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு டயேரியா, மோஷன்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே, அதாவது லூஸ் மோஷன் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் வெயிட் வந்து லாஸ் ஆகும். அனிமியா, ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ இது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் த ப்ராப்பர் பர்சனல் ஹைஜீன் அண்ட் குட் சானிடேஷன் ஹேபிட், கன்சப்ஷன் ஆஃப் ப்ராப்பர் குக்டு ஃபுட் அண்ட் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம வந்து பர்சனல் ஹைஜீனாக வந்து இருக்கணும். நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் ப்ராப்பராக வந்து மோஷன் போயிட்டு வந்தால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணோம், ஹேண்ட் வாஷ் பண்ணோம். சானிடேஷன் ஹேபிட்லாம் வந்துட்டு நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து ப்ராப்பராக குக் பண்ணோம், வாட்டர் வந்து பாயில் பண்ணி ட்ரிங்க் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம கூட பார்க்கக்கூடிய டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிசீஸ் கண்டாமினேட்டட் பை த்ரூ த இன்செக்டால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் வந்து மலேரியா. மலேரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டோசோவாவால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஸோ மலேரியா புரோட்டோசோவாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ண பார்த்திங்கன்னா ஸ்கின்னையும் பிளட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர் இருக்கும், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெல்லிங், பீரியாடிக் சில்னஸ். நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர், பீரியாடிக் ஃபீவர் வந்து அடிக்கடி இருக்கும், திடீர்னு வந்து சில்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓவர் ஸ்வெட்டிங் வந்து இருக்கும், அதான் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபெக்டட் ஆன பர்சனை சுற்றி மஸ்கிட்டோ நெட் வச்சு கவர் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இவங்ககிட்ட வந்துட்டு ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், குட் நைட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு காயில் ஏதோ ஒன்று ஏற்றி வைக்கிறோன்னா அவங்கள வந்துட்டு மஸ்கிட்டோ போய் கடிக்காது. ஸோ கடிக்கலைன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்த இன்ஃபெக்ஷனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ ரெப்பலண்ட் யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோ நெட் வந்து யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியரிங் லாங் ஸ்லீவ் கிளாத்து, அவங்க இன்ஃபெக்டட் பர்சன் மட்டும் இல்லை, நாமளுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், லாங் ஸ்லீவ் இருக்க கிளாத்தை வந்து வியர் பண்ணும்போது மஸ்கிட்டோடைய பைட்டிங் ஏரியாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் த ப்ரீடிங் ஆஃப் மஸ்கிட்டோ ப்ரீட் பண்ணுற மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டாக்னட் வாட்டரோ இல்லை வந்துட்டு ஏசி இருக்கிற இடத்துல இருக்க ஏசி மூலமாக அதாவது அங்கே இருக்க வாட்டர், ஏசிலேருந்து ஸ்வெட் அதாவது ட்ராப் ஆகிற வாட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம பேக்கில் வந்து அக்குமுலேட் ஆகிற வாட்டர், இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சானிடைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மலேரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டெங்கு ஃபீவர், டெங்கு வந்து பார்த்திங்கன்னா டெங்கு வைரஸால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் டெங்கு ஃபீவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே அஃபெக்ட் பண்ணால் ஸ்கின் அண்ட் பிளட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸில் பெயின் இருக்கும், நாசியானா குமட்டல் இருந்துகிட்டே இருக்கும், வாமிட் வர ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். யூசஸ் ஆஃப் அதாவது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபெக்டட் பர்சனுக்கையும் சரி ஹெல்தி பர்சன் யாராக இருந்தாலும் மஸ்கிட்டோ நெட்டை வந்து யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் யூஸ் பண்ணலாம், லாங் ஸ்லீவ் கிளாத் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மஸ்கிட்டோ ப்ரீடிங் பிளேசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது குட்டைகளாக இருக்கிற தண்ணியெலாம் வந்துட்டு க்ளீனாக வந்து ட்ரைனேஜை வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவாய்டிங் ஏரியா வித் ஸ்டில் வாட்டர், அதாவது நம்ம வீட்டை சுற்றி தண்ணி எங்கேயாவது தேங்குற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு மண் கொட்டி ஏரியாவை வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பை ஸ்டடிங் த டேபிள் 3.1 we can understand how the infection spread and how to prevent them. நம்ம வந்து 3.1ல் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஹியர் சம் சிம்பிள் பட் இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ், இங்கே வந்து சில சிம்பிளான அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ் எப்படி வந்து தடுக்கலான்ற வழிமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீப்பிங் அவர் செல்ஃப் அண்ட் அவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன், நம்மளும் நம்ம சரௌண்டிங்ஸை வந்து க்ளீனாக இருக்கணும். ப்ராக்டிஸிங் பேசிக் ஹைஜீன் எவ்ரிடே, ஸோ நம்ம குளிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி பர்சனல் ஹைஜீனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். வாஷிங் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர் டு ரிமூவ் த பேத்தோஜன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு COVID-19 வந்தப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன பண்ணோம், சானிடைசர் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் இருக்க பேத்தோஜன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். கவரிங் த மவுத் அண்ட் நோஸ் வைல் காஃபிங் அண்ட் ஸ்னீசிங், இருமும் போதும் தும்மும் போது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம், இல்லை கவர் பண்ணிக்கணும். வியரிங் எ மாஸ்க் இஸ் க்ரௌடட் பிளேசஸ் ப்ரொவைடிங் த ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இன்ஃபெக்டட் பர்சனாக இருந்தாலும் சரி, ஹெல்தி பர்சனாக இருந்தாலும் சரி, க்ரௌடான ஏரியாவில் நம்ம போகும்போது என்ன பண்ணோம்னா மாஸ்க்கை வந்து வியர் பண்ணிக்கலாம். அவாய்ட் த ஷேரிங் ஆஃப் பர்சனல் ஐட்டம்ஸ் லைக் டவல் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ வந்து டவல் ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொருத்தரும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீப் அவர் ஹோம் அண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் க்ளீன், நம்ம ஹோமையும் க்ளீனாக வச்சுக்கணும், ஃபுட் அண்ட் வாட்டர் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கணும். Staying at home and resting we are unwell help us body recover and minimize the spreading the disease to other. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன் உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்கூல் போகாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம், உங்களுக்கும் ரெக்கவர் ஆகிடும். ஸோ உங்கள் மூலமாக வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதும் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபீவர் காஃப் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்கூல் போகாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கும் நல்லது, சேம் டைம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் த டிசீஸ் ஆல்வேஸ் காஸ்ட் பை இன்ஃபெக்ஷன். எப்போவுமே டிசீஸ் வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா
டிசீசஸ் ஆல்வேஸ் காஸ்ட் பை த இன்ஃபெக்ஷன். த மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்டிங் மைக்ரோ ஆர்கானிசங்கள் தான் வந்து டிசீஸ் வந்து வருதானா கண்டிப்பாக கிடையாது. கம்யூனிகபிள் டிசீஸ் மட்டும் தான் இன்ஃபெக்ஷஸ் மைக்ரோ ஆர்கானிசத்தால் வரும். நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ஹேபிட்ஸ்னால தான் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆர் காஸ்ட் பை வார்ம்ஸ் that are live inside our body, especially in the digestive system. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்க வார்ம்ஸ்னால கூட வந்து நமக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எங்கே ரெப்ரசென்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நிறைய வார்ம்ஸ் வந்து இருக்கும். அஸ்காரிஸ் நம்ம ஆல்ரெடி 3.1 வந்து ரவுண்டு வார்ம் பார்த்தோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டீனியா சோலியம், டீனியா சாஜினேட்டா, புரோட்டோசோவா, சிஸ்டோட், நெமட்டோடு சொல்லிட்டு நிறைய பேரசைட்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஆர் ஃபீட் ஆன் த நியூட்ரியன்ஸ் ஆர் லிவ் ஆஸ் பேரசைட் ஆர்கானிசம். ஸோ அது என்ன பண்ணணும்னா நம்ம பாடியிலேருந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸை எடுத்துகிட்டு நம்ம பாடியிலேயே வந்து ஒரு பேரசைட்டாக ஒட்டிக்கிட்டு வாழும். ஸோ அதுக்குன்னு தனியாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க தெரியாது, அது எதுவுமே பண்ணாது. நம்ம பாடியில் இருக்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனை வந்து அது எடுத்துகிட்டு ஒட்டுண்ணியாக நம்ம பாடியில் வந்து வாழும். அதுதான் வந்து நம்ம பேரசைட்னு சொல்லுவோம். ஆர்கானிசம் தட் லிவ் இன் அண்ட் ஆன் அனதர் லிவிங் பீயிங்ஸ். அந்த ஆர்கானிசம் பேரசைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு லிவிங் பீயிங்ஸ்லேயோ வந்து ஒட்டிக்கிட்டு வாழும். These worms are usually spread through the contaminated food and water, soil and contact with the infected persons or animal. ஸோ இந்த parasites எல்லாமே எப்படி வந்து வார்ம்ஸ் எல்லாமே எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் கிட்டேருந்து பர்சன்ஸ் கிட்டேருந்தோ இல்லை அனிமல்ஸ் கிட்டேருந்தோ சாயில், வாட்டர், கண்டாமினேட் ஆன சாயில், வாட்டர், ஃபுட்டு அது மூலமாகவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.